ஐயா சமீபத்தில் கிணத்து கடவுல பேப்பர்ல படிச்சங்க ஐயா. இங்க இப்ப கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாமாங்கம் ஆற்றுப்பாலம் பக்கத்துல கஞ்சா விற்பனை ரொம்ப ஜோரா நடக்குது. அவங்க சொன்னீங்களே அது புதுசல்ல, எல்லா பக்கம் கஞ்சா விற்கிறான், ஸ்கூலுக்குள்ள விற்கிறான், திருமணியில விற்கிறான், ஊரெல்லாம் கஞ்சா விற்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கஞ்சா தலைநகரமாக மாற்றி வச்சிருக்கிறான். ஏன் திமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக் என்கின்ற மனிதன் இன்டர்நேஷனல் லெவல்ல கஞ்சா விற்கிறான். திமுகவுடைய தொண்டர்கள் அண்ணன் தெருவில் தான் விற்கிறோம்னா சாதிக் பாஷா இன்டர்நேஷனல் லெவல்ல விற்கிறான். இந்த மாமாங்கம் ஆற்றுப்பாலம் பக்கத்துல விசேஷம் என்னன்னாங்க, திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் தினகரனே பார்த்துட்டு தினகரனே செய்தி போட்டு விட்டான். தினகரன் எப்பவுமே முட்டுதான் கொடுப்பான், தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை. ஆனா கிணத்து கடவுல எந்த அளவுக்கு கஞ்சா உயர்ந்திருக்கிறதுனா தினகரனே திமுகவுடைய செய்தித்தாள்ல வந்திருப்பது அதற்கு ஒரு சாட்சி. அருமை சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்துல மொத்தமா எவ்வளவு கஞ்சா பிடிச்சிருக்கிறாங்க? 65,518 கிலோ. அவ்வளவுதாங்க. எங்களோட கோயம்புத்தூருக்குள்ள நீங்க வாங்க, 10,000 கிலோ நீங்க சாயந்தரத்துக்குள்ள பிடிச்சு கொடுக்குறோம். 10,000 கிலோ பிடிச்சு கொடுக்கும். மொத்தமாக 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் இவர்கள் பிடித்தது 65,518 கிலோ. செயற்கை போதைப் பொருள் 8,025 கிலோ. அதனால்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் ஆன்டி கஞ்சா டாஸ்க் போர்ஸ் நேரடியாக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். 100 நாட்களுக்குள்ள தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தாய்மார்கள் பார்ப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு அளித்திருக்கின்றோம்.